கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசுவாசி ரொம்ப வருஷமாக விசுவாச வாழ்க்கையில் இருக்கிறார். ஆனால் சபை விட்டு பல சபைகளுக்கு போய் மனுஷன் நொந்து நூலாகி போயிட்டார். யாரை பார்த்தாலும் அவ்வளவு கதை சொல்லுவார். நிறைய ஊழியக்காரங்க அவரை ஏமாற்றிட்டாங்க. நிறைய பேருக்கு காணிக்கைகளெல்லாம் கொடுத்து மனுஷன் ரொம்ப ஏமாந்து போய் மன கஷ்டத்துக்குள்ளே வந்துட்டார். யாரையும் நம்ப முடியல பிரதர். ஒவ்வொருத்தரும் நல்லவர் தான் நினச்சிக்கிட்டு நான் அவங்கள இது பண்ணால் ஏதாவது ஒரு விதத்தில் இப்படி பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு பல பாஸ்டர்கள் மேலே அதிருப்தி, பல ஊழியக்காரர் மேலே அதிருப்தி. இவரை எப்போ யாரை சந்தித்தாலும் ஏதாவது ஒரு ஊழியக்காரரால் ஏமாற்றப்பட்ட ஸ்டோரியை தான் இவர் சொல்லுவாரே ஒழிய, ஒரு ஊழியக்காரரால் நல்ல வார்த்தைகளை கேட்டோம், நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலைமைக்கு வந்தோம், ஒரு பக்தி விருத்தி அடைந்தோம், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயத்தை விட்டு கேட்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் யாரை சந்தித்தாலும் என்ன பிறகு இந்த பாஸ்டர்லாம் இப்படி இருக்கிறாங்க, சபைகள்லாம் இப்படி இருக்குது, இந்த விசுவாசிகள்லாம் இப்படி இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு அதிருப்தி சம்பந்தமான செய்திகளை தான் அவர்கிட்ட கேட்க முடியும். ஆனால் இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஏமாற்றம் அடைவதற்கும் திரும்ப திரும்ப மற்றவர்களாலே வஞ்சிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? யோவான் 8:32 சொல்லுகிற சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பல நேரங்களில் நாம் ஏன் ஏமாற்றப்படுகிறோம், ஏன் பொய்களினால் வஞ்சிக்கப்படுகிறோம்? அதுக்கு பொய்களே காரணம் என்று சொல்ல முடியாது, வஞ்சிக்கிறவளே காரணம் என்று சொல்ல முடியாது. சில நேரங்களில் நமக்குள் உண்மையான இருதயம் இல்லை. எது உண்மை எது பொய் என்று பகுத்தறிகின்றதான ஒரு பரிசுத்த இருதயம் நமக்கு இல்லை. நாம் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் விடுதலையாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிற பொழுது எது சரி எது தவறு என்று அறிந்து கொள்ளுகின்ற ஒரு ஆவிக்குரிய பக்குவம் வரும். கர்த்தர் ஒளியாக இருக்கிறார். அந்த வெளிச்சத்தில் வருகிற பொழுது யாரும் நம்ம எளிதாக ஏமாற்றலாம் முடியாது. பெரும்பாலும் வஞ்சிக்கப்படுகிற நிகழ்வு எதனால் நடக்குன்னு சொன்னால், நமக்கு உண்மையுள்ள ஒரு இருதயம் இல்லை. உண்மையுள்ள ஒரு பரிசுத்த இருதயம் நமக்கு வந்துவிட்டால், பரிசுத்தாவினால் நடத்தப்படும் இருதயம் வந்துவிட்டால், நமக்கு எது உண்மை எது பொய் என்று பகுத்தறிகின்ற ஒரு ஆவிக்குரிய அனுக்கிரகமும் வந்துவிடும். அதனால் எளிதாக நம்ம ஏமாற்ற முடியாது. திரும்ப திரும்ப ஏமாறுகிறோமா, திரும்ப திரும்ப வஞ்சிக்கப்படுகிறோமா, திரும்ப திரும்ப யாரோ ஒருவர் நல்லவர் நினைத்து போய் நாம் எதிர்மறையான காரியங்களை சந்திக்க நேடுகிறதா? நாம் முதலாவது சத்தியத்தை அறிந்திருக்கிறோமா? உண்மை நமக்கு தெரிகிறதா? வெளுத்ததெல்லாம் பாரென்று நம்புகிறோம் என்றால் அதனுடைய பலவீனம் என்று மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. வெளுத்ததெல்லாம் பாலாக இருக்க முடியாது, அதுக்கு பின்னால் வேறு காரியங்கள் இருக்க முடியும். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்று அறிகிற ஒரு ஆவிக்குரிய பக்குவம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படுகிற உண்மையான வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். உண்மையான மனம் திரும்புதலும் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத காரணத்தினால்தான் பல விசுவாசிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், ஏமாற்றப்படுகிறார்கள். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய உண்மையை அறிந்தவர்கள், கர்த்தருடைய ஆவியினால் எது பொய் எது உண்மை என்று பகுத்தறிய தெரிந்தவர்கள் எளிதாக ஏமாறுவதற்கு வாய்ப்பில்லை. எனவே மற்றவர்கள் ஏமாற்றுகிறார்கள், மற்றவர்கள் வஞ்சிக்கிறார்கள் என்பதை விட நாம் எளிதாக ஏமாறத்தக்கதான ஒரு இருதயத்தோடு இருக்கிறோமா, எளிதாக வஞ்சிக்கப்படுகிற ஒரு இருதயத்தோடு இருக்கிறோமா, உண்மை எது என்பதை குறித்து ஒரு சரியாக நிச்சயம் பெற்று வாழ்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிட்டு, ஆண்டவரே எது உண்மை எது பொய் என்று பகுத்தறிகின்ற ஒரு பரிசுத்தமான பக்குவ இருதயத்தை எனக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார்.